ஜன்ம விநாசாய தேக சுத்திகராய்ச்ச திகம்பர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே. அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலன்கள் நம்ம பார்க்கும்போது முதல்ல கிரகங்களுடைய நிலைகள் எவ்வாறு இருக்கிறது என்று நாம் சற்று அலசுவோம். அதாவது கும்பத்துல ராகு பகவான் இருக்கிறாரு, அவருக்கு 180 டிகிரியில அப்படியே சிம்மத்துல கேத்து இருக்கிறார். கேத்து பகவான் ராகு பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரம் ஆகிய போராட்டத்தில் இருக்கிறாரு. கேத்து பகவான் பூரத்துல இருக்காரு. சனி பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரம் ஆகிய உத்திராட்டாதில மீனராசில இருந்திருக்கிறாரு, வக்கரத்தில் இருந்திருக்கிறார். தேவகுருவாகிய சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருந்த சுக்கிர பகவான் 26ஆம் தேதி மிதுனத்துக்கு செல்கிறார். அங்கே ஏற்கனவே தேவகுருவாகிய ப்ரஹஸ்பதி அமர்ந்திருக்கிறார். அந்த குரு பகவானோட இந்த குரு பகவான் இணைகிறார். 2 பகை கிரகங்கள் மிதுனத்தில் அமர்ந்திருக்கிறது, 2 குருமார்கள். சூரியன் புதன் ஒரு அற்புதமான காம்பினேஷன்ல கடகத்தில் இருக்கிறது. சூரிய பகவான் கடகத்தில் இருக்கிறதுனால ஆடி மாதமாக சொல்லப்படுகிறது. 16ஆம் தேதி அவர் சிம்மத்துக்கு செல்லும் போது ஆவணி மாதம் வரும். ஆக சூரிய பகவான் புதனோட இணையும் போது புதாதித்ய யோகத்தில் இருக்கிறார். புதன் வக்கரத்தில் இருக்கிறதுனால அஸ்தமன தோஷத்தில் இருக்கிறதுனால புதாதித்ய யோகம் ஏற்படுகிறது. தொடர்ந்து நமக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருந்த கேத்து, அதாவது செவ்வாய் பகவான், செவ்வாய் கேத்து காம்பினேஷன் பார்த்து நாம் ஏற்கனவே பேசியிருக்கிறோம். நிறைய போர்கள், யுத்தங்கள் சம்பந்தம் இல்லாத, ஏன்னா செவ்வாய் ஒரு நெருப்பு கிரகம். கேத்தோட இணையும் போது அது இன்னும் அந்த ஒரு கிரகத்தை தூண்டிவிடும். அதுதான் செவ்வாய் பாம்பு கிரகங்களை பிடியிலேருந்து தப்பிச்சுக்கிட்டு அவர் கன்னிராசிக்கு வந்துகிறார். ஸோ செவ்வாயில் கேத்து இருக்கிறார். கேத்து சிம்மத்தில் இருக்கிறது. மறுபடியும் 16ஆம் தேதிக்கு மேல சூரியன் சிம்மத்துக்கிட்ட, அதாவது கேத்துக்கிட்ட சிக்குகிறார். இதுதான் கிரகத்தினுடைய நிலைகள். இந்த கிரகங்கள் இருக்கும்போது இந்த ஒரு சூழல்ல, இந்த ஒரு கிரக சுழற்சியில மனிதனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு ராசிக்கு 12 ராசிகளுக்கு இப்படி வளர்ச்சி கொடுக்கும் என்றதுதான் பொதுவாக நம்ம பார்க்கும்போது 3 பிரதான கிரகங்கள், ஆண்டு கிரகங்களாகிய ராகு கேத்துகள் சிம்மத்திலையும் கும்பத்தில் இருக்கிறது. மீனத்தில் சனி பகவான் இருக்கிறார். குரு பகவான் மிதனத்தில் இருக்கிறார். இதனுடைய அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்கு எத்தகையான யோகங்கள் வரப்போகிறது, கிரகங்களுடைய மாற்றத்தால் ஏற்படக்கூடிய அதிருஷ்ட வாய்ப்புகளை எந்தெந்த ராசிக்கு நமக்கு யோகம் தரும், கோச்சார ரீதியாக கிரகங்கள் நகரும் போது அந்த நகர்வுகள் என்பதை ராசிக்கு எத்தகையான வளர்ச்சி தரக்கூடியதாக அமைந்து விடுகிறது என்றது பற்றி நாம் ஒவ்வொரு ராசியை அலசி பார்ப்போம். ஆகஸ்ட் மாதத்துல அதிருஷ்டமான அமைப்புகள், காரணம் என்றால் சூரிய பகவான் வலிமையான நிலையில் இருப்பார். இது உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அதாவது 15ஆம் தேதிக்கு மேலே. ஸோ சூரியன் சிம்மத்தில் சூரியன் பலமாக இருக்கும்போது எல்லா வகையான வலிமை, ஏன்னா சூரிய பகவான் ஒரு பிரதான ஒரு நவகிரகங்கள்லேயே தலைமை தாங்கக்கூடிய ஒரு கிரகம் அல்லவா. அதனால தான் சூரிய பகவான் சிம்மத்துக்கு வர்றது என்பது மிக சிறப்பு. அது 16ஆம் தேதி வரை. 16ஆம் தேதி ஒரு ஆகஸ்ட் மாதத்துல எத்தகையான யோகங்கள் 12 ராசிகள் பெறப்போகிறார்கள் என்றது அலசி ஆராய்வோம். வாங்க ஒவ்வொரு ராசிக்கு பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு மாத தொடக்கத்திலேயே ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் நமக்கு 6ஆம் பாவத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். 6ஆம் பாவம் என்பது சத்ருபாவம், சத்ரு ரோக ருணஸ்தானம்னு சொல்லுவோம். ஆனால் செவ்வாய் பகவானுக்கு 6ஆம் இடம் உகுந்த இடம். ஜெனரலாக ராசிநாதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது, 8ஆம் இடத்துல இருக்கிறது, 12ஆம் இடத்துல இருக்கிறது என்பது மறைவு ஸ்தானங்களில் ராசிநாதன் போய் அமர்வது என்பது அவ்வளவு சிறப்பல்ல. ஆனால் பாவகிரகங்களுக்கு அது உகுந்த இடம். ராகு, அதாவது செவ்வாய் ஆகட்டும், ராகு ஆகட்டும், கேத்து ஆகட்டும், அல்லது சூரியன் ஆகட்டும், சனி ஆகட்டும், இவங்களுக்கு வலிமையான நிலை கொடுக்கக்கூடியது. பர்டிகுலர்லி செவ்வாய் 6ல் மறையும் போது எதிர்ப்புகள்லேருந்து நமக்கு விடுதலை கிடைச்சிரும். சம்பந்தம் இல்லாத வழக்குகள்லேருந்து விடுதலை கிடைச்சிரும். சம்பந்தம் இல்லாத எதிர்ப்புகள், அதாவது எதிரிகள் விலகி விடுவார்கள். கடன் தொல்லையிலிருந்து விடுதலை, இது போன்ற பல விஷயங்கள். பெரும்பாலும் 6ஆம் இடம் ஒரு சிறப்பானது இல்லை, இருந்தாலும் நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே நமக்கு சிம்மத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல 5ஆம் வீட்டிலும் கேத்தோட பிடிலும் சிக்கி கொண்டு படாத
கஷ்டங்கள் வந்து நமக்கு மேஷராசி அன்பர்களுக்கு கொடுத்துருக்குது. செவ்வாய் கேத்து காம்பினேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு கொடுக்கக்கூடிய காம்பினேஷன். அது அந்த காம்பினேஷனில் இருக்கிறதுனால பல பிரச்சனைகள் நிச்சயமாக நீங்கள் சந்திச்சிருப்பீர்கள் என்றது அர்த்தம். ஏன்னா கேத்து வந்து பாம்பு கிரகங்களோடு இருக்கும்போது நம்ம எந்த முடிவும் எடுக்க முடியாது. அதாவது படம் எடுத்து பாம்புன்ற மாதிரி தலையில தான் இருக்கும். தலையில் இருக்கும்னும் போது சர்ப்ப கிரகங்கள் பாதிப்பு அதிகமாக இருக்குதுன்னா சிந்தனை பண்ண விடாது, செயலாற்றலை பண்ண விடாது, குழப்பத்தை உருவாக்கும். அதாவது காலு சுத்தன பாம்பு மாதிரி நமக்கு வந்து விடாது, போக விடாது, எதுவும் வந்து ஒரு முடிவு எடுக்க விடாது. இந்த மாதிரி நிலைகள் ஏற்படும். இப்போ 6ல் வருதுன்றது நமக்கு இந்த பிரச்சனைகள் அந்த ரிலீஸ் ஆகலாம். 5ல் இருக்கும்போது செய்யலாமா வேண்டாமன்ற குழப்பத்தில் போய் ஏதோ ஒன்று செஞ்சு தேவையில்லாத குழப்பத்தில் மாற்றுறதை விட எதுவும் செய்யாமல் இருக்கிறது அமைதல்ல எல்லா பிரச்சனைகளும் தானாக விடுவிக்கிறது. தனாதிபதி சுக்கிரன் 2 7 விளங்கக்கூடிய சுக்கிர பகவான் வந்து நமக்கு 3ஆம் இடத்துக்கு வருகிறார். ஏற்கனவே 3ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்திருக்கிறார். அந்த மறைந்திருக்கிறது குரு பகவானோட சுக்கிரன் சேருகிறார். குரு மறைகிறதுனால மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு முயற்சிகள் வந்து மிகப்பெரிய வெற்றி வரும் என்றது சொல்ல முடியாது. இருந்தாலும் குரு பகவானுடைய பார்வை 9வது இடத்தை பார்ப்பதனால் நமக்கு ஒரு வகையான நன்மைகள், பாக்கியம், எதிர்பாராத வருமானம், இந்த எல்லா வகையிலும் நமக்கு நன்மைகள் நடக்கும். இப்போ 3ஆம் இடத்துல சுக்கிரனும் போய் மறைகிறார். அப்போ 2 கூடிய தனாதிபதி வாக்ஸ்தானாதிபதி 3ல் மறையும் போது நம்மளுடைய வாக்கு எடுபடாது. குடும்பத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்காதுன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் 2nd and 7th Lord in the 3rd house. ஸோ அது வந்து நமக்கு எந்த வகையான குடும்ப வகையில் நம்ம செய்யக்கூடிய முயற்சி, குடும்பத்தில் ஏதாவது நம்ம பல புதிய விஷயங்கள் நாம் ஏதாவது பண்ணலான்னும் போது அது நமக்கு வந்து கை கொடுக்காத ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும். ஆக அமைதி இருக்கிறது என்பது மிக நன்றாக இருக்கும். ஏன்னா கிரகங்களுடைய சுழற்சி என்பது தானாகவே நமக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும். நீங்கள் புதிதாக எதுவும் முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஆக 3ல் இருக்கின்ற குரு பகவான் இந்த 2 கிரகங்கள், ஏன்னா பகை கிரகங்கள் இல்லையா, குரு சுக்கிரன் பகை கிரகங்கள், இந்த 2 பேரும் சண்டை இட்டுக்கிட்டே அந்த 3ஆம் இடத்துல வந்து பாதிப்பு அடைய செய்வார்கள். அதாவது 3ஆம் இடம் என்ன, வெற்றி ஸ்தானம், முயற்சிகள ஸ்தானம், இளைய சகோதர ஸ்தானம். ஸோ இளைய சகோதரனால் பாதிப்புகள் ஏற்படும். எடுக்கும் முயற்சிகளில் தோல்வி தழுவக்கூடிய நிலை என்பது ஏற்படும். இல்லை இழுபறி நிலை என்பது ஏற்படும். எதுவும் வந்து நல்ல நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல கூட ஹெல்ப் பண்ண மாட்டா. 3ஆம் இடத்துல குரு இருந்தால் பண்ணுவார். ஆனால் சுக்கிரன் வந்து சேர்றாரு இல்லையா, பண்ண விட மாட்டார். ஸோ பண்ணுற மாதிரி ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கி கடைசியில் வேலை நடக்காமல் போயிடும். ஒருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு பொது வாழ்வில் இருப்பார், ஒரு அரசியல் இருப்பார், ஒரு பதவி கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அது கடைசி நேரத்தில் யாரோ ஒருத்தர் வந்து அதில் வந்து புகுந்து விளையாடுற சூழ்நிலை என்பதே ஏற்படும். அதுன்றது உறுதி. 4ஆம் இடம் சூரியன் புதன் பூர்வ புண்ணியாதிபதி 5 கூடையவன் உங்களுக்கு 6 கூடையனோடு சேர்ந்து புதாதித்ய யோகம் இருக்கிறது. அரசு சார்ந்த தொழில் உள்ளவங்களுக்கு, உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு புதன் வக்கரத்தில் இருக்கிறதுனால அதாவது நமக்கு வந்து கொஞ்சம் சம்பந்தம் இல்லாத பிரச்சனைகள் வரும். மிகுந்த எச்சரிக்கையோடு இருக்கிறது என்பது அவசியம். 5ல் கேத்து இருக்குது என்பது மன தெளிவு என்பது வரவிடாது. குழப்பங்கள் நிறைய உருவாக்கும். 15ஆம் தேதிக்கு மேலே சூரியனும் சேர்ந்து போகிறாரு அந்த இடத்துக்கு. ஸோ நமக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக தூண்டிவிடும். கேத்து ராகுகளினுடைய வேலையே வந்து மனக்குழப்பம் தானே. ஏன்னா கேத்து வந்து ஹெட்லெஸ் பிளானெட்டு, ராகு வந்து எதுவும் தோண்டக்கூடியது. கேத்து வந்து அதாவது ஏதோ ஒரு வேலை செய்ய வச்சுட்டு அப்புறம் அதில் வந்து தொந்தரவு பண்ணும். அந்த மாதிரி ஹெட்லெஸ் பிளானெட், அது தலையில்லாத கிரகம் இல்லையா. அதனால் தலையில்லாத வேலை ஏதோ ஒன்று பண்ணி அப்புறம் சிக்கலில் மாட்டிக்கிட்டு வேதனைப்படுற சூழ்நிலை ஏற்படும். 6ல் செவ்வாய் நம்ம சொல்லியிருக்கிறோம், பிரச்சனை இல்லை. 6 கூடையவனும் உங்களுக்கு 3 6 கூடையனாக இருக்கின்ற புதனும் 4ஆம் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அடுத்து சந்திர பகவான் நமக்கு வந்து துலாமில் இருக்கிறார் மாத தொடக்கத்தில். அப்புறம் 7 கூடிய சுக்கிர பகவான் ஆல்ரெடி 3ல் இருக்கிறார். அஷ்டமத்தை கூடிய செவ்வாய் 6ல் இருக்கிறது. இது ஒரு வகையான நன்மை தரும். அஷ்டமாதிபதி வந்து 6ல் வர்றதுனால நமக்கு வந்து சில அதாவது விபரீத ராஜயோகத்தின் அடிப்படையில் 8 கூடியவன் 6ல் மறைகிறதுனால பூமி சம்பந்தமான பிரச்சனைகள், பூமி சம்பந்தமான லாவாதேவிகள் ஏதாவது முன்னே இருந்திருந்தால் அது நமக்கு கிளியர் ஆகும். அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். உங்களுக்கு மேஷராசி பொறுத்தவரை குரு சனி தான் யோகம் தரக்கூடிய, அதாவது குரு சுக்கிரன் தான் யோகம் தரக்கூடியவர்கள். குரு பகவான் பாக்யாதிபதி, அவர் தான் மிகப்பெரிய நன்மை. 5 சூரியன் நன்மை தரக்கூடியவர். இந்த 2 கிரகங்கள் தான். சூரியன் வந்து நமக்கு பூர்வ புண்ணியாதிபதி, பாக்யாதிபதி குரு. குரு பகவான் வந்து நமக்கு வந்து 3ல் மறைந்திருக்கிறார். அதெல்லாம் மிகப்பெரிய நன்மைகள். ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை அல்லவா, பூர்வீகத்தை பார்க்கறதுனால தான் பாக்கியம் ஏதோ ஒரு வகையில் நமக்கு தேடி வரும். தொழில்ஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி சனி பகவான்
வக்ரம் அடைஞ்சிருக்கிறார். வக்ரத்திலையும் சனி பகவான் 12ஆம் வீட்டில் மறைஞ்சிருக்கிறார். ஸோ சனி பகவானுக்கு ஆல்ரெடி மேஷராசி அன்பர்களுக்கு வந்து 7.5 சனி தொடக்கத்தில் விரைசனில் இருக்கிறதுனால இந்த கட்டம் என்பது, இந்த வக்ரகதி காலம் என்பது 137 நாட்கள் என்பது மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும் சனி வக்கரத்தில் இருக்கும்போது. அதனால தான் நிச்சயமாக நமக்கு சனி பகவான் உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் இருக்கிற நிலைகளை பொறுத்து 10, 11 கூடிய விளங்கக்கூடிய 12 வெளிநாட்டில் அல்லது மாநிலத்தில் எதிர்பாராத தனவரவுகள் நம்ம நினச்சது ஒன்றும் நெகட்டிவ், அதாவது நெகட்டிவ் பாசிட்டிவாக மாறும்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில முடியாது நடக்காது அப்படின்ற வேலைகள்கிட்ட சட்டுன்னு முடிஞ்சதுன்னு உங்களுக்கு ஒரு எதிர்பாராத அதிருஷ்டத்தை, இந்த வியாபாரம் முடியாது கடந்த 2 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் முடியல அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு அந்த முடிஞ்சு அதில் உண்டாகின லாபம் வந்து ஒரு நல்ல மாற்றம் என்பது ஏற்படும். ஆக மேஷராசன்களை பொறுத்தவரை மிகப்பெரிய நன்மைகள் நமக்கு உறுதியாக நடப்போகிறது. 10ல் ராகு இருக்கிறாரு, நமக்கு இது ஒரு நன்மை தருமா அப்படின்னா அந்த ராகு நன்மை தராது. ஆக்சுவலி 10ஆம் வீட்டில் பல பிரச்சனைகள் தான் உருவாக்கும். ஆனால் நமக்கு குரு பகவான் பயிற்சியானதுலேருந்து குரு பகவானுடைய பார்வை வந்து ராகு மேலே இருந்துட்டே இருக்கு. அதனால தான் ராகு வந்து கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறார். இன்னொரு அதிருஷ்டமான அமைப்பு நமக்கு என்ன நடக்குதுன்னா, ராகு குரு 2 வந்து பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாங்க. குரு வந்து திருவாதிரையில் இருக்கிறாரு, நட்சத்திர காலில் இருக்காரு. அது போலவே ராகு வந்து போராட்டாதில் இருக்கிறார். குரு பகவானோட நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறார், ராகுவோட நட்சத்திரத்தில் குரு இருக்கிறார். ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய பரிவர்த்தனை யோகம். இந்த பரிவர்த்தனை யோகம் என்பது குரு ராகு சம்பந்தப்படும் போது திடீர்னு எதிர்பாராத தனதிருஷ்டம், யோகம், தனலாபம் இது போன்ற நிலைகள் தான் உண்டாகும். அதனால தான் இந்த அமைப்பு என்பது பொதுவாகவே நமக்கு நல்லது தரக்கூடியதாக 12 ராசிகளுக்கு உங்கள் ஜென்ம ஜாதகத்தில் ராகு இருந்த பொசிஷன்ஸ் 3, 6, 11 இருந்த பட்சத்தில் நிச்சயமாக நன்மைகள் எள்ளி தருவோம். ஆக மேஷராசன்களுக்கு ஆகஸ்ட் மாதம் பொறுத்தவரை நம்ம வந்து ஜூலை விட சிறந்த மாதமாக சொல்லலாம். ஏன்னா இந்த ஜூலை மாதத்தில் நமக்கு நடக்காத பல காரியங்கள், ஜூலை மாதத்தில் வராத சில வரவுகள், ஜூலை மாதத்தில் சில மனக்கசப்புகள் எல்லாம் ஆகஸ்டில் வந்து மறைந்து நல்ல ஒளிமயமான ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு அச்சாணி போடக்கூடிய ஒரு நல்ல நிலை என்பது நமக்கு ஆகஸ்ட் மாதத்தில் நடக்க போகிறது. ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டமான ஒரு காலமாக நமக்கு வந்து ராசிநாதன் பொறுத்தவரை 6ல் இருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உருவாக்கினாலும் கூட மற்ற கிரகங்களை பொறுத்தவரை அவ்வளவு சாதகமான நிலைகள் இல்லாவிட்டாலும் நமக்கு இந்த குரு ராகு பரிவர்த்தனை யோகம் என்பது உங்களுக்கு மிகப்பெரிய நன்மை அள்ளி தருகிறது. அதில் மாற்று கருத்து இல்லை. சுக்கிரன் நமக்கு யோகம் தரலை, கவலைப்பட வேண்டாம். யோகாதிபதி குரு பகவான் வந்து பொதுவாக சூரியன் வந்து 15க்கு மேலே சிம்மத்துக்கு வருகிறார், கேத்தோட வராரு, பூர்வ புண்ணியாதிபதி, குலதெய்வத்தினுடைய அருள் இதெல்லாம் நமக்கு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் தெய்வத்தினுடைய அருள் மூலமா, குருமகான்களுடைய ஆசி மூலமா இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷராசன்களுக்கு மிக நன்றாக இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சர்வே ஜனா சுகினோ பவந்து, சுகி பவ.